வாழ்க வளமுடன். பேராசி ஆனந்தி அன்பழகன், திருவண்ணாமலை. இன்னைக்கு சிந்திக்க என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா, திருமூலரின் திருமந்திரத்திலேருந்து 412வது பாடலாக என்ன கொடுத்துருக்காருன்றது சிந்திப்போம். தானே திசையோடு தேவருமாய் நிற்கும், தானே உடல் உயிர் தத்துவமாய் நிற்கும், தானே கடல் மலை யாகியுமாய் நிற்கும், தானே உலகில் தலைவனும் மாமே அப்படின்னு கொடுத்துருக்காரு. தானே திசையோடு தேவருமாய் நிற்ந்து, அதாவது பரம்பொருளே எல்லா திசையிலையும் அவற்றை ஆண்டு கொண்டும் காப்பவராக இருப்பாங்க. சுவாமி அதான் சொல்றாரு அழகா, அருட்பேராற்றல். அது இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும், எப்படி காலத்தின் கட்டாயம் மகானின் தோற்றம்ன்ற மாதிரி இந்த திருமூலர் ஐயா சொன்னதை எவ்வளோ சுவாமி நம்மளுக்கு அழகாக கொடுத்துருக்காரு பாருங்க. அப்போ இதை கொடுத்துருக்காரு, தானே உடல் உயிர் தத்துவமாய் நிற்கும். அப்போ அந்த இறைவன் தான் என்ன பண்ணுறாங்க, நமக்கு உடலாக இருப்பதும் ஏதாவது நம்ம நடத்துகிறோங்களா இந்த உடம்புல பாருங்க, யோசிச்சு பாருங்க. உணவு சாப்பிட்றோம், 7 தாதுவாக மாறுது, கழிவுகளை வெளியேற்றுது. இப்போ 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தோற்றம், இப்போ ஒரு தோற்றம், 10 வருஷம் கழிச்ச பிறகு ஒரு தோற்றம். இதெல்லாம் யார் நடத்துறது? இதெல்லாம் யார் நடத்துறது? உயிராக இருப்பதும் அதில் செயல்படும் பஞ்சபூத தத்துவமாக இருப்பதும் இறைவன் தான். அதான் சொல்றாங்க, கடல் மலையுமாகி நிற்கும். அப்ப சுவாமிஜி சொல்லுவார் பாருங்க, இது பாரதியார் சொல்லுவார் பாருங்க, நீல் கடலும் மலையும் எங்கள் கூட்டம். அப்போ கடலும் மலையும் எங்கள் கூட்டம், காக்கை குருவி எங்கள் ஜாதின்னு முன்னாடியே சொல்லிட்டாரு. அப்போ காக்கை குருவி எங்கள் ஜாதி, நீல் கடலும் மலையும் எங்கள் கூட்டம் அப்படின்னா, காக்கை குருவி எங்கள் ஜாதினா என்ன அர்த்தங்க? ஜாதினா அது ஆண் ஜாதி பெண் ஜாதின்ற மாதிரி அது ஒரு இது ஜீவன். அப்போ அது உணவு சாப்பிட்றதும் தேவைக்கு உடல் கழிவுகளை வெளியேற்றுறதும் ஒரு இருப்பிடமும் அதுக்கு தேவைப்படுது. ஆனால் கடலும் மலையும் எங்கள் கூட்டம்னு சொன்னார் பாருங்க, இவரும் அதுதான் சொல்றாரு, தானே கடலும் மலையும் ஆகி நிற்கும். அப்போ அதுவும் அணுக்களின் கூட்டம், இதுவும் அணுக்களின் கூட்டம். அப்போ எல்லாத்துக்குள்ளேயும் இறைவன் இருக்கிறான்றதை உணர்றோம் பாருங்க, இதுதான் சிறப்புன்றாங்க. அப்போ தானே உலகில் தலைவனுமாமே. அப்போ இறைவன் தான் எல்லாத்துக்குள்ளேயும் பஞ்சபூதமாக இருப்பதும் இறைவன் தான், பிரபஞ்சமாக இருப்பதும் இறைவன் தான், பரபிரமமாக இருப்பதும் இறைவன் தான், ஓர் அறிவு முதல் 5 அறிவு படைத்த விலங்கினமாக வந்ததும் இறைவன் தான், 6வது அறிவு படைத்த மனிதனாக வந்ததும் இறைவன் இறைவன் இறைவன். அந்த இறைவன் தான் எனக்குள் உயிராக உயிராக அறிவாய் இருக்கிறான் என்று உணர்ந்து கொண்டால் இதை விட சிறப்பு வேறு எதுவுமே இல்லை என்பது தான் திருமூலர் அழகா அந்த 412வது பாடலில் கொடுத்துருக்காரு. உணர்ந்து கொள்வோம். அவங்க சொன்ன வார்த்தைகளை நாம் உணரும் போது தான், அதை நாம் உணர்வுபூர்வமாக அனுபவிக்கும் போது தான் தெரியும். அது பார்த்தீங்க அப்படின்னா தியானத்தின் மூலமாக மனம் அமைதி நிலையில் இருக்கும்போது தான் எதுவுமே சிறப்பாக உணர முடியும் என்று சொல்லி இந்த அற்புதமான வாய்ப்பை அளித்த இறைநிலைக்கும் குருவருக்கு இது காலம் செய்யும் எடுத்த அனைத்து நல்ல அன்பு உள்ளவர்களுக்கு நன்றி. மீண்டும் சந்திப்போம், சிந்திப்போம். வாழ்க வளமுடன்.